சொந்த வீடுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து பார்த்த மாரியே ஆ எஸ்ஆர்எச் வெர்சஸ் எல்எஸ்சி மேட்சோட ப்ரிவ்யூவும், அப்புறம் யார் அந்த எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர், அப்புறம் ஃபேண்டஸி பிக்ஸ்லாம் பார்க்க போறோம். ஸோ நேத்து நான் சொன்ன ஃபேண்டஸி பிக்ஸ்ல நெறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது போக நான் சொன்ன 2 எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் ஷையாஸ் ஐயர் அண்ட் சாய் சுதர்ஷன் என் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த 2 பேருமே நேத்து என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போலாம். இந்த பிட்சோட கிரவுண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, 277 ஹையஸ்ட் டோட்டல் இங்க ஸ்கோர் பண்ணது. கடைசி 2 வருஷத்துல 2023ல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 179 அட் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 168. அது எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னா 2024ல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 212, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 181. பயங்கரமா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து டாஸ் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து எவ்வளவு ரன் அடிக்க முடியுமோ அவ்வளவு ரன் அடிச்சிடணும். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். சேஸ்லாம் இங்க பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளவு ரன் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அடிப்பாங்க. 260 270 அதெல்லாம் சேஸ் பண்றது ஒரு 10 நாள்ல ஒரு டைம் நடக்கும். எல்லா டைமும் 260 தான் சேஸ் பண்ண முடியாது, கஷ்டம். அது நேற்று மேட்ச்லயே பார்த்தோம். ப்ரெஷர் இருக்கு சேசிங்ல. ஸோ அடுத்து போவோம். பிளேயிங் லெவனுக்கு போகலாம். பிளேயிங் லெவன் படி பார்த்தோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ஓப்பனிங். அதே பிளேயிங் லெவன் தான் போக போறாங்க. இஷான் கிஷன் at நம்பர் 3 பேக்கெட் வேணுமோ, அவர் என்ன பண்ண முடியும்னு நமக்கு தெரியும். நிதிஷ்குமார் ரெட்டி அவரால் முடிஞ்சதை பண்ணிடுவார் டீமுக்கு. ஹென்ரிக் கிளாசன் பெஸ்ட் ஸ்பின்னர். அதுக்கப்புறம் அபினவ் மனோகர் இவர் மட்டும் தான் கொஞ்சம் இங்க இன்னும் அடிக்கல, ப்ரூவ் பண்ணல. அன்கித் வர்மா செம பிளேயர் கைஸ், செம பெரிய பெரிய சிக்ஸ் அடிப்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா கேப்டன் பேட் கமின்ஸ், இவர் தான் உங்க டீம் தூண். முகமது ஷமி ஸ்லோவா அவரோட ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு. சிமர்ஜித் சிங் சூப்பரா போறாரு கைஸ், செமையா போறாரு சிமர்ஜித். அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல், ஆடம் சாம்பா, இம்பாக்ட் சப். இவங்களோட வீக்னஸ் எங்க அப்படின்னா ஸ்பின்னில் தான் வீக்னஸே இருக்கு. இந்த கிரவுண்ட்ல மேபி தப்பிச்சிருவாங்க. ஆனா வெளியெல்லாம் போனா ஒரு ஸ்பின்னர் வச்சுட்டு போறதெல்லாம் வாய்ப்பே லேதுண்டி. அடி பொழந்துருவாங்க வெளியெல்லாம். 5 ஃபாஸ்ட் பவுலர்லாம் எட்டு போனா 5 ஃபாஸ்ட் பவுலருக்கு வேலையே கிடையாது வெளியே. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். அடுத்து அப்படியே லக்னோவுக்கு போகலாம். லக்னோவோட பிளேயிங் லெவன் பார்த்தோம் அப்படின்னா மிச்சல் மார்ஷ் அண்ட் எய்டன் மார்க்ரம் ஓப்பனிங். நிக்கலஸ் பூரான் at 3. இதுதாங்க நிக்கலாஸ்க்கு பெஸ்ட் பொசிஷன். நிக்கலஸ் பூரானோட பெஸ்ட்டை நீங்க கொண்டு வரணும்னா அவரை ஓப்பனிங்ல ஆடணும். ஸோ சாரி, ஒன் டவுன் ஆடணும். அப்போதான் நீங்க அவரோட பெஸ்ட்டை கொண்டு வர முடியும். லாஸ்ட் மேட்சே அதை பார்த்தோம். அடுத்து நம்பர் 4ல வந்துட்டு ரிஷப் பண்ட், அவருக்கு பாயிண்ட் ப்ரூவ் இருக்கு. 27 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அவர் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேவிட் மில்லர், அவரு போன மேட்ச் பெருசா ஒன்றும் பண்ணல. லாஸ்ட்ல ஒரு 2 சிக்ஸ் அடிச்சார், அவ்வளவுதான். ஆயுஷ் பதோனி, ஷாபாஸ் அகமது, ஷார்துல் தாக்கூர், ரவி பிஷ்னாய், சிக்தேஷ், பிரின்ஸ் யாதவ், அப்புறம் மணிமாறன் சித்தார்த். இதுதான் உங்களோட பிளேயிங் லெவன். இதுல பார்த்தோம் அப்படின்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் கணக்குல இருக்கு. என்ன மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் இது, சும்மாலாம் கிடையாது. இவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இவங்கள ஷர்துல் தாக்கூர் நிறைய ஐபிஎல் ஆடி இருக்காரு. பட் அவருமே எனிடே அடி வாங்குவாரு. ஷாபாஸ் அகமது நிறைய 2 ஓவர் தான் போட்டிருக்காரு. ஸோ ரவி பிஷ்னாய் லாஸ்ட் டைம் பார்த்தோம் ரொம்ப ஆவரேஜா இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் கைஸ். இவங்க வந்து இந்த ஹைதராபாத் பிச்சர் எல்லாம் இவங்களால போடவே முடியாது, பொழந்து கட்டிடுவாங்க. இன்னைக்கு அந்த 300 ரன் வந்தா கூட நம்ம ஆச்சரியப்பட வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன் நாளைக்கு மேட்ச்ல. ஸோ அந்த 300 ரன்னை எய்ம் பண்ணி தான் போவாங்க. இந்த பவுலிங் அட்டாக்கை பார்த்துட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க, சரிடா இன்னைக்கு ஒரு 300 பார்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு. பிச்சும் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது ரொம்ப அன்ஃபேரா போகுது guys. இப்படி நீங்க பேட்ஸ்மேனுக்கு ஓவர்லோட பிச்சர்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பவுலர்ஸ் ரொம்ப பாவம். ஸோ இது வந்து எல்லா டீமுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. எப்படி நீ இப்படி ஒரு பிச் நீங்க கொடுப்பீங்க, எந்த ஒரு அசிஸ்டன்ஸுமே பவுலருக்கு இல்லாம அசால்ட்டா 280 300 பார்க்க நல்லா இருக்கு. பட் ப்ராக்டிக்கலா இது வந்து கிரிக்கெட் வந்து ஏதோ ஒரு டவுன் சைட்ல போகுதோ அப்படின்னு தோணுது. ஸோ அடுத்து எக்ஸ்பேக்ட் பிளேஸ் போவோம். என்னை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா டூ many மேட்சஸ் அவர் சும்மா இருக்க மாட்டாரு. ஸோ ஆல்ரெடி அவர் லாஸ்ட் மேட்ச் ஒழுங்கா அடிக்கல, ஒரு 20ல அவுட் ஆயிட்டாரு. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பா பெருசா ஏதாவது எதிர்பார்ப்பாரு. ஒரு 70 80 ஷுவரா வந்துடும் நான் நினைக்கிறேன் ஒரு சைட்ல இருந்து. இன்னொரு பக்கம் நிக்கோலஸ் பூரான். இந்த மாதிரி பிச்சில் நிக்கோலஸ் பூரான் தாங்க எனக்கு தெரிஞ்ச எக்ஸ் ஃபேக்டர். அவங்க டீம்ல செம ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அவர் தான் டெஃபினட் எக்ஸ் ஃபேக்டர். அதே மாதிரி இங்க அபிஷேக் சர்மா, யாரை வேணாலும் விடுங்க, இந்த 2 பேர்த்த விட்டுறாதீங்க. ஃபேண்டசில கண்டிப்பா பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. நேற்று நடந்த மாதிரியே அவங்க 2 பேர் மாதிரியே இவங்க 2 பேருமே டாப் பாயிண்ட் டேக்கர்ஸா இருந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஸோ இப்ப போலாம் ஃபேண்டசி பிக்ஸ் யார் யாரு அப்படின்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து டிராவிஸ் ஹெட் விட்டுறாதீங்க. ஃபுல்லா பேட்ஸ்மேன் நோட் பண்ணிருங்க, பவுலரே தேவையில்ல இந்த ஃபேண்டசிக்கு. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன் 3 பேர் எடுத்துங்க. நிதிஷ்குமார் ரெட்டியும் தூக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திரும்ப வருவோம் அந்த டீமோட பேட்டிங் பார்த்துட்டு. இங்க மிச்சல் மார்ஷ், எய்டன் மார்க்கரம் வேணாங்க. எய்டன் மார்க்கரம் அடிக்கலாம், ஆனா அவ்வளவு அடிப்பாரான்னு எனக்கு தெரியல. நிக்கோலஸ் பூரான் விட்டுறாதீங்க, சொன்னதுதான். ரிஷப் பண்ட் தூக்கிடுங்க. டேவிட் மில்லர் பரவாயில்ல, எடுத்து வச்சுக்கலாம், கொஞ்சம் ரன் வந்துடும்.
ஸோ 4 நாள் 8 பேட்ஸ்மேன் ஆயிட்டாங்க. இப்ப பவுலிங் சைடு போலாம். மணிமாறன் சித்தார்த் கண்டிப்பா கண்டெயின் பண்ணிடுவாரு. ஸோ எடுக்கலாம். ஷர்துல் தாக்கூர் இல்லாட்டினா திக்தேஷ், 2 பேத்துல யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 பேருமே பயங்கரமா அடி வாங்கக்கூடிய பேட்ஸ்மேன் பவுலர்ஸ் தான். இல்ல இவங்க யாருமே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இங்க சிமர்ஜித் சிங்கும் சமி இல்லாட்டி ஹர்ஷல் பட்டேல்ல ஒருத்தர் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஹர்ஷல் எடுக்கலாம் ஃபேண்டசிக்கு. விக்கெட் வரும். ஷமி எடுத்தா கூட ஓகே. ஸோ இவ்வளவுதாங்க என்னோட ஃபேண்டசி பிக்ஸ் இந்த மேட்ச்க்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் guys. நாளைக்கு சிஎஸ்கே vs ஆர்சிபியோட ப்ரிவியூ வீடியோ வரும். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்க.